வணக்கங்க. அரை நூற்றாண்டு காலமாக தமிழ் கூறும் நல்லுலகம் ஏங்கி தவித்த ஒரு தலைவனாக, தமிழக மக்கள் அனைவரும் மனதிலும் இடம் பிடித்த ஒரு மக்கள் முதல்வனாக, என்னை போன்ற பாஜகவின் எளிய தொண்டர்களுக்கு தினமும் பார்த்து பேசாவிட்டாலும் கை கொடுத்து தூக்கி கொடுக்கும் ஒரு தெம்பு கொடுக்கும் அண்ணனாக இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் அண்ணாமலை அவர்கள், என்னை பொறுத்தவரை அண்ணாமலை ஒரு ஆளுமை, அண்ணாமலை ஒரு அற்புதம், அண்ணாமலை ஒரு அவதாரம். ஏன் ஒரு ஆளுமைன்னு சொல்றேன்னா, இன்னைக்கும் கூட சரியான பஸ் போக்குவரத்து இல்லாத கரூர் மாவட்டம் தொட்டம்பட்டியில் குப்புசாமி அவர்களுக்கு மகனாக பிறந்த இந்த அண்ணாமலை கிராமத்தில் இருந்து கிடைப்பதற்கரிய பிஎஸ்ஜி பொறியியல் கல்லூரியில தன்னோட 17வது வயசுலேயே தன்னுடைய திறமையால ஒரு ஆளுமையா ஜொலிச்சிட்டாரு. அதன் பிறகு ஐஐஎம் லக்னோவில் படித்து MBA பட்டம் பெற்று முதல் முயற்சியிலேயே ஐபிஎஸ் தேர்வை பாஸ் பண்ணி, நமக்கும் கர்நாடகத்திற்கும் இருக்கக்கூடிய உண்மையிலே இருக்கக்கூடிய வாக்கியாத்தகராக இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஐபிஎஸ் அதிகாரியாக 9 வருடம் பணியாற்றினாலும் அந்த மாநில மக்களை தன்னுடைய நேர்மையான தூய்மையான நடவடிக்கைகள் மூலமாக சிங்கம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு காவல்துறையில் நேர்மையை காட்டிய பொழுது அவர் அற்புதமாக ஜொலித்து விட்டார். அதனுடன் மக்கள் பணி அந்த வேட்கை அவருக்கு குறையாமல் தான் சார்ந்த தமிழகத்தை இந்த 75 வருடமாக பீடித்திருக்கும் இந்த திராவிடத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் வகித்து வந்த தான் உச்சத்திற்கு, உண்மையிலே எல்லாரும் சொல்றாங்க உச்சம், எங்க அண்ணன் தாங்க உச்சத்தை விட்டுட்டு வந்தவர். அந்த உச்சத்தை உச்சபட்ச பதவிக்கு அவர் மாநிலத்தில் அடையக்கூடிய அந்த காவல்துறை பணியை விட்டுட்டு என் மாநில மக்களை இந்த பீடையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று காப்பாற்ற வந்த ஒரு அவதாரமாகத்தான் நாங்க அவரை பார்க்கிறோம். கண்டிப்பாக அவருக்கு இறைவன் அந்த அண்ணாமலையார் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து தமிழகத்தை காப்பாற்ற வைத்து எதிர்காலத்தில் இந்த பாரத தேசத்தின் வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான சக்தியாக இந்த அண்ணாமலை விளங்குவார். அவர் தம்பியும் அவர் வழிகளில் எப்போதும் நடந்து பாஜகவையும் இந்த தேசத்தையும் முன்னேற்றக்கூடிய வழியிலே அவரை பின்தொடர்வோம் என்பதை திண்ணமாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.